தலப்பாக்கட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆல் ஸ்பைசஸ், அதோட மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டு இதை அரைச்சி ஒரு கரம் மசாலா பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அடுத்தது ஒரு 2 கிலோ சிக்கன் இருக்குது. அதுக்கு தகுந்த இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், கேஷ்யூ நட் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அது ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கரகரப்பாக இருக்கட்டும். இப்போ சிக்கன் நல்லா மோர் ஊற்றி கழுவி வச்சுருக்கோம். அந்த சிக்கனை எடுத்து கழுவிட்டு அதுக்கு இந்த கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், லெமன் ஒரு பாதி மூடி, இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க ஒரு பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டு, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 2 கிலோ சிக்கன் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2-2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், தயிர் ஒரு 100 மில்லி. இது எல்லாத்தையும் ஊற்றி அந்த 20 நிமிஷம் சிக்கனோட நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அப்போ தான் சிக்கன் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். அது அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு வெங்காயம் போட்டு அந்த வெங்காயம் நல்லா அரிசி ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அரிசியை ஊற வச்சுருவோம் ஒரு 20 நிமிஷம். இப்போ தாளிக்கிறதுக்குள்ளே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய், நெய் 2ம் கலந்து ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்த பிறகு அதோட கட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட், மிளகாத்தூள் கொஞ்சம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கின பிறகு தக்காளி போடணும். தக்காளியும் போட்டு நல்லா வதங்கின பிறகு ஊறிட்டுருக்க சிக்கனை போட்டு வதக்கணும். அதனால் ஒரு 15-20 நிமிஷம் நல்லா வதங்கணும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஏற்கனவே நல்லா ஊறி இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ சிக்கன் ஊறின பிறகு நம்ம அரிசிக்கு தேவையான 1க்கு 1.5 சீரக சம்பா அரிசிக்கு தண்ணி வச்சுருக்கோம். அந்த அரிசிக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றி அது நல்லா கொதித்த பிறகு அரிசியை போட்டு கொத்தமல்லி, புதினாவும் போட்டு நல்லா கலந்துட்டு நெய் ஊற்றி தம் போடணும். மூடி போட்டு ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு நல்லா வெயிட் வச்சு 15 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான தலப்பாக்கட்டு பிரியாணி ரெடி ஆகிடும். செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.